இங்கே வாங்க, சும்மா போய் கடையில் போய் 30 ரூபாய்க்கு கேனை வாங்கணும், தண்ணியை குடித்தோம், சாப்பிட்டோம், இப்படிலாம் இருக்கக்கூடாது. இந்த பக்கம் மேகதாது, அந்த பக்கம் கேரளா பக்கம் இப்படியே எல்லா ஏரியாவிலையும் அணை கட்டி நம்மளை அடிக்கிறாங்க. என்ன செய்யலாம்? இதுக்கு ஒரு தீர்வு வேணும். அடுத்த தலைமுறைக்கு நாம் இந்த தீர்வை விட்டுட்டு போகணும். அதை விட்டு பிரச்சனையை விட்டுட்டு போகக்கூடாது. என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டோம். இந்த மடையை திறக்கும் போது தண்ணி சர்ன்னு வரும்ல, அது மாதிரி பதில் வரும். கர்நாடகா மேகதாதான பிரச்சனைங்கிறது பல ஆண்டு காலமாக நடந்துகிட்டு இருக்கு. எத்தனையோ ஆட்சிகள் மாறிட்டே வந்து நமக்கு இன்னும் காட்சிகள் இன்னும் மாறவே இல்லை. டெல்டா வாசிகள் இன்னும் பாதிப்பில் தான் இருக்கோம். நாங்கள் தமிழ்நாட்டில் விவசாயம் பொய்த்து போகணும், அவங்க எல்லாமே ரியல் எஸ்டேட்டாக மாற்றப்படணும், ஹைட்ரோ கார்பன் உள்ளிட்ட கனிம வளத்தை எடுத்து விற்பனை செய்யணும், பெட்ரோல் எடுக்கணும், இந்த மாதிரியான ஒரு நிலைமைக்கு கர்நாடக அரசு தமிழக அரசை தள்ள பார்க்கிறது. ஸோ இது சட்டப்பூர்வமாக ஒரு ஆக்ஷனாக கொண்டு போகணும். அதே மாதிரி கோர்ட் ஆர்டரும் வாங்கி முறைப்படி இதை நிப்பாட்டினா மட்டும்தான் இது பர்மனண்டாக தடுக்கப்படும். அனைத்து கட்சிகளையும் ஒருங்கிணைச்சு இந்த திட்டம் அவங்க மேகதாது அணை கட்டுவதை நிறுத்துறதுக்கு உயர்நீதிமன்றத்தை உச்சநீதிமன்றத்தை நாடலாம். அனைத்து கட்சிகள் சார்பாக நம்ம எதிர்ப்பை அங்கே பகிரணும். அப்படி தடுத்தால் மட்டும்தான் நம்மளுடைய டெல்டா விவசாயிகள் முழுவதுமாக அவங்களுடைய விவசாயம் பாதுகாக்கப்படும். வேணும்னா நம்ம கூட பொம்படியா நான் அணை கட்டுவேன் அணை கட்டுறதுக்கு ரைட்ஸே கிடையாது. நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா அதுக்கு பர்மிஷன் கொடுக்காது. நதிகள் யாவும் மத்திய சர்க்காரின் கட்டுப்பாட்டின் கீழ் வர வேண்டும், தேசியமயமாக்கப்படும் என்பதை என்னுடைய பார்வையில் இதை நான் சொல்றேன். இதை நான் மட்டும் அம்பேத்கர் சொன்னதான் நான் சொல்றேன். இந்த தீர்மானம் என்பது சட்டமன்றத்தில் மட்டும் இல்லாமல் களத்திலும் மக்கள் போராடினாதான் இந்த பிரச்சனையை தீர்க்க முடியும் என்பது எங்களுடைய கருத்து. எப்படி நீங்க ஊர் குளங்களை தூர்வாடுறீங்களோ அது போன்று விவசாயிகள் வெட்டிய குளங்களையும் அதே அனுமதியுடன் அந்த மண்ணை வெட்டி அந்த ஊருக்குள்ளே அப்புறப்படுத்திக் கொள்வதற்கு இந்த அனுமதியை தருமாறு கேட்டுக்கொள்கிறோம். உடனடியாக இது நடவடிக்கை எடுத்து டெல்டா மாவட்ட விவசாயிகளை காப்பாற்றுமாறு முதல்வருக்கும் எதிர்கட்சியினருக்கும் வேண்டுகோள் வை. மேகதாது அணைக்கட்டை தடுத்து நிறுத்தி தமிழ்நாட்டுடைய விவசாயிகள் வாழ்வாதாரத்தை மேலும் உயர்த்துவதற்கு தமிழக அரசு வழிவகுக்கும் என்று நம்புகிறோம். தமிழக அரசு மத்திய அரசோட பேசி பிரதமர்கிட்டையும் மத்திய நீர்வளத்துறை அமைச்சர்கிட்டையும் உள்துறை அமைச்சர்கிட்டையும் நீவோட பேசி சரியான அழுத்தம் கொடுத்தால் மட்டும்தான் அதை தடுக்க முடியுமே ஒழிய மற்றபடிக்கு சாதாரணமாக ஒன்றுமே பண்ண முடியாது இவரால்.